நெல்லை அருகே அத்தையும் மருமகனும் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளத்தை அடுத்த ஆரைக்குளம் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் ஜான் ஆண்ட்ரூஸ். இவர் தனது தந்தை மற்றும் அத்தை கிரேனாப் ஆகியோருடன் வசித்து வந்தார். ஜான் ஆண்ட்ரூஸ் மனைவி வெளிநாட்டில் செவிலியராக பணியாற்றி வந்துள்ளார். அண்மையில் நாடு திரும்பிய அவர் கணவர் வீட்டில் இருந்த குழந்தைகளை தனது தாய் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். இதனிடையே ஜான் ஆண்ட்ரூஸின் அத்தை கிரேனாப் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அவர் மனமுடைந்து காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 8 மணியளவில் ஜான் ஆண்ட்ரூஸின் தந்தை வெளியே சென்று விட்டதாக கூறப்படும் நிலையில் வீட்டில் இருந்த கிரேனாப் சமையல் அறையில் இருந்து அலறினார். சத்தம் கேட்டு அங்கு சென்ற ஜான் ஆண்ட்ரூஸ் தனது அத்தை தீப்பிடித்து எரிவதைக் கண்டு அவரை காப்பாற்ற முயன்றபோது ஜான் ஆண்ட்ரூஸும் மீதும் தீ பரவியது. இருவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக பாளை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். ஆனால் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் ஜான் ஆண்ட்ரூஸும் அவரது அத்தையும் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவலறிந்து வந்த முன்னீர்பள்ளம் போலீசார் இருவரது சடலங்களையும் மீட்டு உடற்குழாய்விற்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.